மீன ராசிக்காரங்க இந்த நேரம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணுங்க. உங்களை தேடி வராங்கல்ல, நீங்கள் தேடி போகிறீங்கள, அவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக நம்புறதால மனக்காயம் ஏமாற்றம் சந்திக்கிறதுக்கு இந்த நேரம் வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு உதவுற குணம் உங்களுக்கு இயற்கையாகவே அதிகம்தான். பெரும்பாலும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னா சுயநலம் கொண்டவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, உங்களை சுரண்ட பார்க்குறாங்க. கொஞ்சம் இதில் கவனம் கொடுத்துக்குங்க. மற்றவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டு வருத்தப்படுறதால உங்கள் மனசு ஏற்கனவே நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. இதில் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிற சூழ்நிலை. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் ரொம்ப பலவீனமானவங்களாக இருக்கிறீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க, தப்பாக எடை போடவும் பார்க்குறாங்க. இதனால் கொஞ்சம் மீனராசி என்பது கவனம் கொடுத்துக்க பாருங்கள். யாருக்கு எவ்வளோ இடம் கொடுக்கணுங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் உறுதியாக நிற்கணும். கொஞ்சம் தயக்கத்தை கைவிட்டுட்டு சுயமாக இந்த நேரம் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கான ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் எல்லாமே வியாபாரம் எல்லாமே எந்த பாதிப்பு இல்லை. மன ரீதியான போராட்டம் தான் இந்த நேரம் கொடுக்குங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா மென்மையான குணம் கொண்ட நீங்கள் இந்த நேரம் நிறைய உறவு வகையால் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த நேரம் கொடுத்துருதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் ஏகப்பட்ட மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. கற்பனை திறன் வேற. சும்மாவே மீனராசிக்காரங்க கற்பனை பண்ணி பார்க்கறதுல கெட்டிக்காருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கற்பனை இந்த நேரம் இருந்துருது. அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பல விஷயங்கள பாதிப்பு கொடுத்துருதுன்னு சொல்லலாங்க. மற்றபடி நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னு அந்த நேரம் உங்களுக்கு மீனராசிக்கு பொதுவாக இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. விபரீத ராஜயோகம். அஷ்டமாதிபதியே சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. இதுக்கும் முன்னாடி எந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிங்களோ அது சரியாகும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை சந்திச்சிங்களா அது சரியாகும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேசன் மாதிரியான பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சா அது எல்லாமே அப்படி படிப்படியே குறையும். பண வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் வாக்கு கொடுக்குறீங்கன்னா கூட அதை காப்பாற்ற முடியும். தொழில் உத்தியோகம் இல்லாமல் பிரச்சனை இல்லை. பயணம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும், ஆனால் பயணத்தால் நல்ல பயன் தரத்துக்கான வாய்ப்பெலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு உண்டு. அந்த உடல் ஆரோக்கிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டா அதுவுமே பாதிப்பு இல்லை. பாதிப்பே உங்களுக்கு இந்த நேரம் மற்றவங்க வகையில் தாங்க. மன ரீதியான போராட்டத்தை தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் இருக்குது. முன்னாடி நிலைமை மாதிரிலாம் இல்லை. இந்த நேரம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மனசை கெடுக்க ஒரு 100 பேராவது இந்த நேரம் உங்களை சுற்றி இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த வகையில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி மீன ராசிக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் குடும்பத்தோட வளர்ச்சி குழந்தைகளோட வளர்ச்சி எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதும். இந்த நேரம் சிறப்பான பலன் தான். அந்த வகையில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், எந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மீன ராசிக்குரியதுன்னு சொல்லலாங்க. உங்களுடைய தோற்றம் பார்த்தாலும் இந்த நேரம் அப்படிதாங்க. உங்கள் தோற்றத்தை நீங்கள் பார்த்தாலே போதுங்க, இந்த நேரம் உங்களுக்கு தெம்பு வந்துடும். மீனராசிக்காரங்க சமீப காலமாக உங்கள் உடலை நீங்கள் கவனிக்கிறதில்ல, உங்கள் தோற்றத்தை நீங்கள் கவனிக்கிறதில்ல. தொடர்ந்து மனசுக்குள்ளே 1000 கவலை போட்டுகிட்டு இருக்கிறதாலே தோற்ற பொலிவுங்கிறது இல்லைங்க. ஒரு டல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான அடையாளமே உங்கள் மீன் மாதிரி கண்ணு தாங்க. அழகான கண்ணு. பார்க்குறவங்க எல்லாரையுமே கவரக்கூடிய கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். முகத்தை பார்த்தாலும் அப்படி தாங்க. எப்பயுமே ஒரு சின்னதாக ஒரு புன்னகை உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சதைப்பற்றோட அழகாக இருக்கக்கூடிய இந்த முகம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் கலையிலேருந்து தான் கிடக்குது. ஏன்னா மனசில் 1008 கற்பனையான கவலை ஒரு பக்கம் இருந்தால் இல்லாத கவலையை நீங்களே அதிகப்படியாக எடுத்துக்கிட்டு மன ஆரோக்கியத்தை இங்கே எடுத்துக்கிறீங்க. மன ஆரோக்கியங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமும் ஒன்று தான். அதனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. மனசுக்கு நீங்கள் கொண்டு வரணுங்க. உங்கள் உள்ளுணர்வு நம்பினா போதுங்க. மீனராசிக்காரங்க பெருசாக ஒரு விஷயத்த சொல்கிறது வேண்டாம், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயம்லாம் வேண்டாம். உங்கள் உள் மனசு உள்ளுணர்வு ஒரு விஷயத்த சொல்லும். அந்த உள்ளுணர்வு நம்பினா போதும். ஒட்டுமொத்தமாகவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது.
கள்ளங்கவடம் இல்லாத மனசு கொண்ட உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் சிரித்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த வகையில் இந்த நேரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய பாருங்கள். மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட சமீப காலமாக நடந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகம்தான், அதனால் யார்கிட்டையும் பேச பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் குடும்ப உறவுகிட்ட நீங்கள் இந்த நேரம் பேசுகிறது நல்லது தான். வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை வாழ்க்கை துணை இவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத பேசுறதுக்கு பாருங்கள். வெளியிலலாம் ஆறுதல் தேர்ந்தீங்கன்னா வம்பு தான் இந்த நேரம். நிறைய பேர் உங்களை இந்த நேரம் ஏதாவது ஒரு வழியில் வீண் பழி சுமத்த தான் காத்திருக்கிறாங்க. நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, ஆனால் வீண் பழி சுமத்திட்டு போயிடுவாங்க. தேவையில்லாத அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. மீன ராசிக்கு எல்லாமே இந்த நேரம் குடும்பத்தோட வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாரு. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. கொஞ்சம் உஷ்ணம், அதாவது கொஞ்சம் கோபமாக தான் பேசுவீங்க. அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டா நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியும். ஏன்னா புதன் கூடவே இருக்கிறாரு, அதனால் சிந்திக்க வைப்பார். எப்படி என்ன செய்யணும், எப்படி பேசணுங்கிறது நீங்கள் சிந்திச்சு பேசுவீங்க. குடும்பத்தில் எல்லாமே இந்த நேரம் நல்ல நேரம் தான். பொருளாதார பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதால ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடி எல்லாமே வருமானம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா செலவு கொஞ்சம் பின்னாடியே வந்து நின்று இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் செலவு, காசு பணம் எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரிலன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்ல. ராகுவோட அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மற்றவங்க கிட்ட போய் ஆறுதல், அதாவது நீங்கள் சொல்கிறது வேண்டாம், நீங்கள் ஆறுதல் மற்றவங்க கிட்ட தேடுறது வேண்டாம். நீங்கள் ஒன்றும் சுமை தாங்கிலாம் கிடையாது. கொஞ்சம் அதில் கவனம் எடுத்துக்கோங்க. அதுதான் பாதிப்பே. குடும்பஸ்தானத்தில் சுக்கன் இருக்கிறதால குடும்ப தேவை நிறைவேறும். பொருளாதார ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன ராசிக்கு இந்த நேரம் பரவாயில்ல. பிரச்சனை தரக்கூடிய விஷயமே வார்த்தை தான் மற்றவங்களுக்காக. ராசியில் செவ்வாயும் சனி இணைஞ்சிருக்கிறதுனால வாகன யோகம் இருந்தாலும் வாகன பயணத்தில் இந்த நேரம் மீன ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். மீனராசி அன்பர்கள் வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா உங்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிறது நல்லது தான். திருமண முயற்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. என்னென்னா முன்னாடி கொஞ்சம் சின்ன தடங்கள் கொடுக்கும், குடும்பத்தில் வாக்குவாதம் கொடுக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நல்ல வரணும் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல நேரம் தான். எடுக்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் வெளிநாட்டு பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்ன ஒன்று, நீங்களுமே இருக்கிற இடத்துல கொஞ்சம் மன வருத்தத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் மன வருத்தத்துலேருந்து நீங்கள் வெளிவர பாருங்கள், உங்களால் முடியும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் மன அழுத்தத்திலேருந்து வெளிவந்துட்டாலே இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சிறப்பு தாங்க. கொஞ்சம் வாய்ப்பு இந்த நேரம் கம்மி தான். ஆனால் வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் வருமானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் கவனம் கொடுத்தா சிறப்பாக தான் இருக்குது. அதுவே இந்த அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பல நன்மை காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. உங்களை தேடி பதவி யோகம் எல்லாமே இருக்குது. உயர்மட்ட தலைவர்களுடைய வரையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கல்வி உதவித்தொகை கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயம் கிடைக்கும். நீங்கள் நினைச்ச பள்ளி கல்லூரியில் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு இல்லாமல் இந்த நேரம் சுக்கரனுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல முன்னேற்றங்க, நல்ல வரணம் அமையும். திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கனாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். சமீப காலமாக திருமணமாக இருக்கக்கூடிய பெண்கள் பிறந்த வீட்டு வழியிலையும் சரி புகுந்த வீட்டு வழியிலையும் சரி நீங்கள் சந்தித்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பேச்சால் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பெண்களுக்குமே இந்த நேரம் இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலும் நிறைய வாய்ப்பு வரும். ஆனால் கொஞ்சம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க. வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டாவே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி பெண்களாக இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் நினைக்கக்கூடியவங்க தாராளமாக வேலைக்கு முயற்சி செய்யலாம். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு உங்களுக்கு ராசி அதிபதியான்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதனால் வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது, குரு பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் சிறப்பு. கூடவே உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மீன ராசிக்கு தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பல பிரச்சனை நீங்கணும்னா குல தெய்வ வழிபாடை விடக்கூடாது. குல தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது இந்த நேரம் நல்லது. தினமுமே மாலை நேரங்களில் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட இந்த நேரம் மீனராசி என்பது நீங்கள் பேசுறது நல்லது. யார்கிட்டயோ போய் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லி ஆறுதல் வெளியில் தேடுறதை விட நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குல தெய்வத்துக்காக ஒரு தீபத்தை போட்டு
நீங்கள் ஒரு நண்பனை மாதிரி சக குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒரு தீபத்தை போட்டு உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரமும் குறையும். உங்கள் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் மீனராசிக்கு கிடைக்கும். ஏன்னா தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களால் உள்வாங்க முடியும். தெய்வ பலம் கொண்டவங்க நீங்கள். அதனால் உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பேசினாலே போதும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், தொழில் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறையறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த விஷயத்த முதல்ல நீங்கள் செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம். கூடவே சிவ வழிபாடு செஞ்சுக்கோங்க. மன அமைதி வேணும்னா குலதெய்வ வழிபாட்டு கூடவே நீங்கள் சிவ வழிபாட்டு செஞ்சுட்டு வரது இந்த நேரம் மீன ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.